Quick fact number 5, menstrual cycle. நீங்கள் எல்லாருமே நிறைய ப்ரெசன்டேஷன் நிறைய டாக்ஸ் அபவுட் எது அப்நார்மல் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. பட் எங்கள் மோட்டோ இஸ் டு ஸ்ப்ரெட் ரைட் நாலேஜ். ஸோ இப்போ நான் ஒரு அப்நார்மலிட்டி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நார்மல்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே அது புரியும். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் வாட் இஸ் நார்மல் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இனிமேல் நான் எல்லாமே பேசுறது பற்றி விமென் ஹூ மென்ஸ்ட்ரேட் ரெகுலர்லி எவ்ரி 28 to 30 days அந்த மாதிரி விமென் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். தென் லேட்டர் ஐ டாக் அபவுட் ஆல் அப்நார்மலிட்டிஸ். ஓகே. ஸோ பீரியட்ஸ்னால் என்ன? அதுக்கு வேறு பேர் மென்சஸ், மென்ஸ்ட்ரேஷன், தீட்டு, இது எல்லாமே. பீரியட்ஸ்னால் ஒரு ப்ராசஸ். இதில் என்ன ஆகும்னா ஒரு விமெனோட கர்ப்பப்பை செவர்லேருந்து ரத்தமும் டிஷ்யூஸும் ஷெட் ஆகும். ஓகே. இது வந்து பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அதான் மெனார்கி அப் டு ஹர் லாஸ்ட் பீரியட்ஸ் அப்படின்னா மெனோபாஸ் வரைக்கும் நடக்கும், சைக்கிளாக நடக்கும். ஸோ என்ன ஆகுது? யூட்ரைன் லைனிங்னா என்ன? இது வந்து யூட்ரஸ், இது ஃபெலோப்பியன் டியூப்ஸ், இது ஓவரி. இதுதான் யூட்ரைன் லைனிங் ஆர் கர்ப்பப்பை செவரு. இந்த செவரு தான் ஷெட் ஆகும் டியூரிங் அ பீரியட்ஸ். திஸ் ஹோல் திங் ஓட பொசிஷன் ஃபீமேல் பெல்விஸ்லவா இந்த யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், ஓவரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன எப்படி வந்து இந்த யூட்ரைன் லைனிங் ஷெட் ஆகுது, இந்த கர்ப்பப்பை செவரு எப்படி என்ன ஆகுது? அதுக்கு ஒரு நல்ல டெண்டன்சி உண்டுங்க. இட் ஹாஸ் அ டெண்டன்சி டு க்ரோ. ஒரு சைக்கிளுமே அது வளரும். எப்படின்னா இப்போ இந்த பீரியட்ஸ் அப்போ வந்து ஷெட் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா, பீரியட் ஃப்ரீ டேஸில் என்ன ஆகும்னா அது வளரும். ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். திஸ் சைக்கிள் ஆஃப் திக்கனிங் அண்ட் ஷெட்டிங் ஆஃப் த யூட்ரைன் லைனிங் தான் யூட்ரைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பிக்சர் தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் இது வந்து பீரியட்ஸ் டைமில் ஷெட்டான கர்ப்பப்பை செவரு, இது பீரியட் ஃப்ரீ டைமில் திக்கனான கர்ப்பப்பை செவரு. அதை காட்டுறதுக்கு தான் இந்த பிக்சர். ஸோ என்னதான் நடக்குதுங்க இந்த யூட்ரைன் சைக்கிளில்? திக்காவது தின்னாவது எல்லாம் சொல்கிறீங்களே, என்ன நடக்குது? சும்மா ஒரு ஜஸ்ட்டு சொல்லுங்களேன். அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விமென் 28 to 30 days சைக்கிள் இருக்கிற விமென் ஓகே பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி சைக்கிள் இருக்க விமெனை வந்து 2 halves பிரிக்கலாம் அவங்க சைக்கிளில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். அண்ட் தெர் ஆர் 2 hormones. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஈஸ்ட்ரஜன் வில் டேக் கேர் ஆஃப் தட் சைக்கிள். செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வில் டேக் கேர் ஆஃப் தட் சைக்கிள். இது ரெண்டுத்தையும் என்ன டிவைட் பண்ணுது? ஓவிலேஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பீரியட்ஸ் ஆகுது இல்லையா முதல் நாள், அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சைக்கிள். அன்னைக்கு ஷெட்டிங் ஆரம்பிக்கும். ஆனால் சைமல்டேனியஸாக உடம்புல ஈஸ்ட்ரஜனும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணும்? அந்த கர்ப்பப்பை செவரை திக்குனாக்கும். தென் ஆஃப்டர் தட் ஓவர் சம்டைம் ஓவலேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் வில் டேக் ஓவர். இந்த ஸ்லைடு வந்து அதுதான் காட்டும். டோன்ட் கெட் வெரி ஸ்கேர்ட். வெறும் நான் காட்டுறது ஒண்டி பாருங்க. இதுதான் வந்து பீரியட்ஸ் ஆகுதா. ஸோ ஈஸ்ட்ரஜன் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் ஸ்லோலி. யூட்ரைன் லைன் வந்து திக்கனாயினே போகுது. ஓவலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அது யூட்ரைன் லைனிங்கை மெயின்டைன் பண்ணுது, கர்ப்பப்பை செவரை மெயின்டைன் பண்ணுது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன் ரெண்டுமே டிப் ஆகுது பாருங்க. அப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். இந்த சைக்கிள் பேர் தான் யூட்ரைன் சைக்கிள். இவ்வளோ நேரம் யூட்ரஸ் பற்றி பேசுனீங்க. இதுங்க புதுசாக ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் பற்றி பேசுகிறீங்க. அது எங்கேருந்து வருது? இது மெயினாக ஓவரீஸ்லேருந்து வருது. ஓகே. ஸோ ஓவரீஸ்லேருந்து வர்றது யூட்ரஸை கைட் பண்ணுது. பட் ஓவரீஸை யார் கைட் பண்ணுறா? தட் இஸ் பிரெயின். ஸோ பிரெயின்லேருந்து சர்டன் ஹார்மோன்ஸ் வந்து வில் ஹெல்ப் த ஓவரீஸ் டு செக்ரீட் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் தான் வந்து யூட்ரஸ் வந்து திக் ஆகிறதுக்கு, தின் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. This is actually a circuit. The same thing, brain secreting hormones. அது வந்து ஓவரீஸ்லேருந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் வர ஹெல்ப் பண்ணும். That will help the uterus. This is a circuit. இந்த சர்க்கியூட்டில் எதா ஹார்மோனலி, நாட் ஓன்லி தீஸ் ஹார்மோன்ஸ், தைராய்டு, ப்ரோலாக்டின் அது கூட இன்வால்வ்டாக இருக்கும். ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிஸ்டர்பன்ஸ், இல்லைனா இமோஷ்னல், தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ், ஒபிசிட்டி எல்லாம் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸும் இன்ஃபர்டிலிட்டியும் வர்றது. ஸோ இவ்வளோ பேசுகிறீங்க, பிரெயின்ன்றீங்க, ஓவரின்றீங்க, யூட்ரஸ்ன்றீங்க, அது ஒரு சர்க்கியூட்ன்றீங்க. இதெல்லாம் நடக்கிறது நான் ப்ளீடிங் ஆகிறதுக்கா, at the end of it எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கா, ஐ எம் லூசிங் ஆல் மை நியூட்ரிஷன், ஐ எம் லூசிங் மை
ஒர்க் ஒன் பர் டே அந்த 2-3 நாள் அதுக்காகவா இதெல்லாம் நடக்குது? நீங்கள் அதுக்காக நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. த மெயின் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டு கிவ் பேபிஸ். அதுதான் அதோட மெயின் பர்பஸ். ஸோ இப்போ யூட்ரைன் சைக்கிளோட மெயின் பர்பஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இட் இஸ் டு கீப் யோர் செல்ஃப் ரெடி. ஒரு யூட்ரைன் சைக்கிளோட மெயின் பர்பஸ் வந்து பேபியை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூட்ரஸை ரெடியாக வைக்கணும். தட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி சைக்கிள். சப்போஸ் அது ஆகலை அப்படின்னா அது பீரியட்ஸாக எண்ட் ஆகும். ஸோ ஆல் திஸ் வைல் நீங்கள் வந்து யூட்ரஸ் பற்றியே பேசுங்க. இப்போ பேபி எங்கேருந்து வந்து ஜம்ப் ஆகிடுச்சு சடனாக. ஸோ பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எக் அண்ட் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு மேல்லேருந்து வரப்போகுது. இப்போ நம்ம எக் பற்றி பேசலாம். எக் வந்து ஓவரீஸ்லேருந்து வரும். ஸோ அது எப்படி வருது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 புது டேர்ம் சொல்கிறேன். ஓவேரியன் சைக்கிள் அண்ட் ஓவிலேஷன். ஸோ இந்த ஓவேரியன் சைக்கிள்னா என்ன? நம்ம யூட்ரஸில் வந்து யூட்ரைன் சைக்கிள் நடக்குதுல்ல, அதே மாதிரி ஓவரீஸில் வந்து ஓவேரியன் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் நடக்கும். இந்த சைக்கிள் என்ன? இது வந்து யூட்ரைன் சைக்கிளும் ஓவேரியன் சைக்கிளும் சிங்க்ரோனியா அப்படின்னா சேர்ந்து நடக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறல்ல நடுவில் ஒரு வாட்டி நல்லா திக்காகி ரெடியாக இருக்கும்னு, அந்த டைமில் பேபி ரிசீவ் பண்ணால் அது வந்து நல்ல ப்ரெக்னென்சியாக ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. லேட்டாக ஆச்சுன்னா ஆகாது இல்லை. ஸோ அந்த சிங்க்ரோனி ஹேஸ் டு பி மெயின்டைன்டு. ஸோ ஓவரீஸில் என்னென்னா நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்குங்க. ஃபாலிக்கல்ஸ்னால் பேக், அதில் முட்டை இருக்கிற பேக்ஸ். அந்த மாதிரி இருக்கிற ஃபாலிக்கல்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸில் 1 or 2 இந்த மாதிரி நல்லா பெருசாகி முட்டை வெயிட் பண்ணினே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட்ஸ் இன்க்ரீசிங். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் ரப்சர், உடஞ்சி முட்டை வெளில வரும். இந்த வெளில வந்த முட்டை என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். எங்கே போய் வெயிட் பண்ணும்? ஃபெல்லோப்பியன் டியூப்ஸில் போய் வெயிட் பண்ணும். நான் இப்போ ரப்சர் ஆகிற ஈவெண்ட் பேர் என்ன சொன்னேன்? ஓவிலேஷன். அதுக்கு முன்னே வர ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், அதுக்கப்புறமா வர ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் லுக் அட் த யூட்ரஸ், இட்ஸ் ரெடி ஃபார் த பேபி. ஸோ இப்போ ரப்சர் ஆகி ஃபெல்லோப்பியன் டியூப்ல இருக்கு இல்லையா முட்டை, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஸ்பெர்ம்ஸ். சப்போஸ் யூர் அன் செக்ஷுவலி ஆக்டிவ் விமென்னா ஸ்பெர்ம்ஸ் டெபாசிட் ஆச்சுன்னா இட் வில் ஸ்விம் டு த எக் அண்ட் தேர் இஸ் அன் எம்ப்ரியோ ஃபார்ம்ட். இந்த எம்ப்ரியோ வந்து கர்ப்பப்பை செவரில் வந்து அட்டாச் ஆகிக்கும் for its nutrition and you will become pregnant. Suppose இது ஆவலை அப்படின்னா, சப்போஸ் ஸ்பெர்ம்ஸ் டெபாசிட் பண்ணலை ஆர் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரீச் ஆக முடியல எக்னா, பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆர் மெயின் பர்பஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இல்லையா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஓவரிஸ் அப்செட் ஆகிடும், யூட்ரஸ் அப்செட் ஆகிடும், ஹார்மோன்ஸ் எல்லாம் டிப் ஆகிடும் and you'll end up having periods. So this is a cycle. Okay? So what we need to remember, the circuit. Brain, ovaries, uterus oda circuit. Idhula emotional, hormonal, structural disturbance edha vandaduna problem. That is when menstrual problems and infertility ஆகும். So right now இப்போ வந்து நார்மல் menstrual bleeding அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் என் கிளினிக் வந்துட்டு எனக்கு 25 days ஒரு வாட்டி வருதுங்க, எனக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் வருது, மந்த் எண்டிங்கில் வருது, இது எனக்கு கரெக்டாக தோணலைங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் பற்றி சொல்கிறேன். ரெகுலராக இருக்கணும், 2-3 days ஃப்ரண்ட் அண்ட் பேக் டசன்ட் மேட்டர். எவ்ரி 21 to 35 days இருக்கு at the range. எவ்ரி 21 to 35 days வரைக்கும் வரலாம். 3 to 7 days ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சைக்கிளுக்கு நீங்கள் ப்ளீட் ஆகணும். 3 to 4 pads per day யூஸ் பண்ணால் நார்மல். கிளாத்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது அண்ட் பெயின் வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருக்கக்கூடாது. இதுதான் நார்மல் பேட்டர்ன். தென் யூ ஸ்போக் சம்திங் அபவுட் ஓவிலேஷன். அது வந்து ஒரு டைமிங் தானே ஆகும். அது டைமிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது மெயின்லி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு தான் இந்த டைமிங் பற்றி நாங்கள் சொல்லுவோம். அதர்வைஸ் நார்மலாக மற்ற மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. இட்ஸ் யூஷுவலி அக்கர்ஸ் 12 to 14 day பிஃபோர் த நெக்ஸ்ட் சைக்கிள். அடுத்த சைக்கிளோட 12-14 நாள் முன்ன. ஸோ இப்போ உங்களுக்கு 35 நாள் ஒரு வாட்டி ரெகுலர் சைக்கிள் வருதுன்னா 35 - 12, 35 - 14, that is 21 to 23rd டேல உங்களுக்கு ஓவிலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி இட்ஸ் அ ஹியூமன் பாடி, இட்ஸ் பயாலஜி இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக டேஸ் எங்களால் சொல்ல முடியாது. ஸோ வைட் ரேஞ்சாக 11 to 21st day ஓவிலேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அண்ட் இதுதான் ஃபர்டைல் பீரியட். இஃப் யூ ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ் அட் தட் பர்டிகுலர் டைம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ பெயின் டியூரிங் பீரியட்ஸ், which is normal, which is abnormal.
இது வந்து டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. பெயின் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்குங்க. மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இல்லைனா சிவியர் பெயின். சப்போஸ் பெயின் வந்து பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற 1-2 நாள் முன்ன ஆரம்பிச்சு, இல்லை 1-2 நாள் பீரியட்ஸ் இருக்கிற டைமில் இருந்துட்டு அப்புறம் தானாக செட்டில் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நார்மல் பெயின் டியூரிங் பீரியட்ஸ். ஒயிட் டிஸ்சார்ஜ் பர் வெஜைனா என்ன? மினிமலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது வெரி காமன். அண்ட் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து த்ரூ அவுட் த சைக்கிள் கலர்லையும் கன்சிஸ்டன்சிலையும் மாறினே இருக்குங்க. எது அப்நார்மல்? இஃப் இட் வெட்ஸ் யோர் இன்னர் வேர் அண்ட் ரொம்ப வாசனை வந்து ரொம்ப தயிராக இருந்ததுன்னா அது அப்நார்மல். ஸோ இதெல்லாம் நார்மல் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் டு எண்ட் இட். நம்ம நிறைய அப்நார்மாலிட்டி பற்றி பேசலாம். வென் டு see a டாக்டர் இஃப் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லை, பீரியட்ஸ் வந்து லெஸ் தென் 21 days ஒரு வாட்டி வருது, இல்லை மோர் தென் 35 days ஒரு வாட்டி வருது, பீரியட்ஸ் வந்தால் 2 நாள் தான் இருக்குது, இல்லை 8 நாள் இருக்குது, 5 pads per டேயோட நிறைய யூஸ் பண்ணுறேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேட் சேஞ்ச் பண்ணுறேன், டபுள் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நிறைய பேர் வந்து 3 பேட் வச்சுப்பாங்க, இல்லை பேட் டேம்பூன் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க, கிளாத்ஸ் பாஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பீரியட்ஸ் ஃப்ரீ டைமில் ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஆகக்கூடாது. அது ஆச்சுன்னா, ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ் ஆச்சுன்னா, நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் வித் ஃபவுல் ஸ்பெல்லிங்காக இருந்ததுன்னா, பெயின் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா, டெபிலிட்டேட்டிங் பெயினாக இருந்ததுன்னா, இன்ஃபர்டிலிட்டி இருந்துச்சுன்னா, தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் when you have to see a doctor. Next quick fact being excessive per vaginal bleeding. Thank you.